அண்மைச் செய்தி மதுரையில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க ஆதார் சேவை மையத்தில் குவிந்த பொதுமக்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், கூடுதல் விவரங்கள். ஆதார் எடுத்த நாள் முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது பழைய ஆதார் கார்டுகளை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான கால அவகாசமானது செப்டம்பர் 14ஆம் தேதி வரை மத்திய அரசு அவகாசமானது வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அரசு அலுவலகங்களில் உள்ள ஆதார் சேவை மையங்களில் இணையதள செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதால் மதுரை கே நகர் பகுதியில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஆதார் மையத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு வந்திருந்தவர்கள் சிலர் தங்களது கைக்குழந்தைகளுடன் பொதுமக்கள் வந்திருந்ததால் கடும் வெயிலில் இன்று சாலையில் நின்றபடி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், பள்ளி மாணவர்கள் என அவதிக்குள்ளாகினர். மேலும் ஆதார் கார்டுகளை புதுப்பிக்க இன்று காலை 10 மணி முதலே சாலைகளில் காத்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள இ சேவை மையங்களில் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் கட்டணமின்றி ஆதாரை புதுப்பிப்பதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அரசு இ சேவை மையங்களில் அவ்வப்போது இணையதள கோளாறும் ஏற்படுவதாகவும் அதனால்தான் மத்திய அரசின் ஆதார் மையத்தை நாடி தற்போது இங்கு வந்திருப்பதாகவும் இதனால் தற்போது இந்த அளவு கூட்டம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆதார் கார்டை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும் எனவும் தற்போது பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.